இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள் 27/6/2025 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:55 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை பிற்பகல் 2:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் காலை 10:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 10:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படுகின்ற திறமையின் காரணமாக பணியிடத்துல சிறப்பான வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மன உறுதியுடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுக்கு என்று ஒரு பாதையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். பெண்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று உங்களிடத்துல யாராவது ஆசை வார்த்தைகளை கூறி பணத்தை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் இன்று உங்களிடத்துல அன்பாக பேசவும் செய்வாங்க. சில உதவிகளையும் செய்வாங்க. மனதிற்கு பிடித்த பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களும் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருக்க செய்வதும் நல்லது. இன்று உங்களுடைய கடன் சுமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் இருக்கும். விரும்பிய பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. உங்கள் தாயார் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய சலுகைகளை கிடைக்கவும் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகமாகவும் இருப்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த திட்டங்களை இப்பொழுது நீங்கள் தொடங்கவும் செய்யலாம். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டு காரணமாக வீட்டில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பல வழிகளிலுமே இன்று சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. முன் அனுபவம் உள்ளவர்கள் கிட்ட கேட்டு செய்வதும் நல்லதுதாங்க.
வியாபாரத்துல மேன்மையும் இருக்கும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாங்க. அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிவுகள் எடுப்பதில்லை என்று திடமாகவும் இருப்பீங்க. பதவி உயர்வுகள் மற்றும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமை உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்ப்பதாகவும் அமையும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளுடைய வகையில் கூடுதல் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கான புதிய வழிமுறைகளை நீங்க ஆராயவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல சில நெருக்கடிகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனை கடந்து வந்தும் விடுவீங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று இரவு நேர பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. அண்ணன் தம்பிகளுக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று மனைவி சில நேரங்கள்ல கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகள் கிட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மன அழுத்தங்களும் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில ஏதாவது சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்று நண்பர்கள் கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களுடைய உதவிகளை நாடவும் செய்வாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பாராத பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். வியாபாரத்துல பணியாளர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாம். சமூக நடவடிக்கைகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. வேலையில அனைத்து பணிகளையுமே கவனமாக முடிப்பதும் நல்லது. எதிரிகள் உங்களிடத்துல ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு முயற்சிகளும் செய்வாங்க. இதனை தவிர்த்து வெளிவருவதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குழந்தைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்ப வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய உயர்கல்வி குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகம் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாளை பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சில சாதகமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் என்று அதிகமாக தங்க இருக்கும் சில சவாலான சூழ்நிலைகளையும் நீங்க கடந்து வந்தும் விடுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உறவுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று எந்த ஒரு வேலையையுமே அர்ப்பணிப்புடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் இருக்குங்க. நீண்ட நாட்களாக மனதில் நினைத்துக் கொண்டு இருந்த பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில அவப்பெயர்கள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. உறவினர்களுக்கு தக்க சமயத்துல உதவிகளும் செய்வீங்க. கேட்ட பணத்தை தயங்காமல் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. குடும்ப நன்மைக்காக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் தங்களுடைய வேலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இன்று எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல இருக்கின்ற விஷயங்களை வெளியில சொல்வதற்கு சில தயக்கங்களுடனும் இருப்பீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய எளிமையான குணத்தினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. அன்பானவர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்ப விஷயமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டி விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிலும் அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். தந்தையின் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். பயனற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து மற்றவர்கள் உதவிகள் செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் கிட்ட விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்கள் தந்தை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஆன்மீக நடவடிக்கைகள்ல அதிக ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்றுவதும் நல்லது. சிறந்த திட்டமிடல்களுடனும் இருப்பீங்க. கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இத்தகைய போக்கின் காரணமாக உறவின புரிந்துணர்வுகளும் ஏற்படும். உங்கள் துணையை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். கடினமான உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆனால் அதிக வேலைகளின் காரணமாக இன்று அவ்வப்பொழுது சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அசதியுடனும் காணப்படுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த டென்ஷன்களை வீட்டுல காட்டவும் வேண்டாம். எடுத்த வேலைகள்ல வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக முயற்சிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில நன்மைகளும் இதன் மூலமாக கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை மட்டும் கவன சிதறல்களை நீங்க வெளிப்படுத்தி விடவும் வேண்டாம். இன்று வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சொந்த பந்தங்களுடைய சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. நெருங்கிய உறவினர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அரவணைப்பும் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாம். மேற்படிப்பிற்காக சில திட்டமிடுதல்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலையில கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. சில விஷயங்களை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இளைய சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. வேலையில சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். மாணவர்களுக்கு தேர்வுல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. உங்களை சுற்றி இருக்கின்ற சூழல்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பிரச்சனைகளை பற்றி உங்கள் துணை இடத்துல பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து கவலைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலைகளை சரியாக முடிப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும். புதிய முயற்சிகள்ல அனுகூலமும் உண்டாகும். விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பையும் தருவதாகவும் இருக்கும். புதிய வீடு மற்றும் சொத்துக்களினுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல தகவல் பரிமாற்ற திறமையுடனும் இருப்பீங்க. சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையுடனும் உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகளும் சிறப்பாகவும் இருக்கும். நற்பெயரையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். தனித்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. திடமான ஆரோக்கியத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்று உறுதியுடன் இருந்து சில எதிர்ப்புகளை எல்லாமே சமாளித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வேலையில இருந்து வந்த தடங்கல்களை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. தொழில போட்டியாளர்களை தோற்கடிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை எல்லாமே கடந்து வந்து விடுவீங்க. பொருள் நஷ்டங்களை இருந்து தப்பித்தும் கொள்வீங்க. உறவினர்களினால சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். மனைவியினுடைய மனதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வீட்ல மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக சில நிதி உதவிகளும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத உற்சாகமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த தகராறுகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. சில பொறுப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வாக்குவாதங்கள் மட்டும் செய்யவும் வேண்டாம். குழந்தைகளினால கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். சிலருக்கு புத்திர பாக்கியங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்களையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறுதூர பயணங்களின் மூலமாக மனதில புதிய நம்பிக்கையும் உண்டாகும். தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். மனதில இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று மனதை மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன போராட்டங்களும் இருக்க தங்க செய்யும். வேலைகளை 1ற்கு 2 முறை சரிபார்த்து தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட செய்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. வேறுபாடுகளும் நீங்கும். மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய மனதை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அன்போடு பேசவும் செய்வீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒருவருடைய உதவியினால நல்ல மேன்மையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசர தேவைக்காக ஒருவருடைய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதனை கொண்டு முக்கியமான கடன்களை அடைத்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியும் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவாங்க. மாமன் வழி தரப்புல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேலே எடுப்பதும் சாதகமாகவும் அமையும். தொலை தூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று மனதளவுல புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. பண பரிவர்த்தனைகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஏனென்றால் பணம் திரும்ப கிடைக்குமா என்பது
சந்தேகமாகவும் இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு மூத்த உறுப்பினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே குடும்ப உறுப்பினர்களை கலந்தாலோசித்து செய்வதும் நல்லது. தேவைகளுக்காக சில பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. மற்ற வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சரக்குகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். புதிய சரக்குகளையும் கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். எதிலும் என்று உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தடங்கல்களும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெரிய அளவுல சிந்தனைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. விரும்பிய பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சிறிது மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். பணிகளை திறமையாக ஆற்றுவதில் தைரியத்துடனும் இருப்பீங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான அணுகுமுறையில சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. நட்புடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற நிலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பொருள் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டே இருப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களினால ஏதாவது வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உறவினர்களிடத்துல நெருக்கமான தொடர்புகளும் ஏற்படுங்க. அவர்களும் உங்களிடத்துல யோசனைகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நன்மைகளும் உண்டாகும். மனைவியிடத்துல சின்ன சின்ன மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கத்தாங்க செய்யும். வேலைகள்ல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த இறுக்கமான போக்கும் மாறும். வியாபாரத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில தேவையற்ற விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால நேர விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல குழப்பங்களும் ஏற்படலாம். யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாங்க. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தை பெறுவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். என்று சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில முழு கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. மன அமைதியும் உண்டாகும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தொழில் ரீதியாக சில ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய படிப்புல அக்கறையுடனும் இருப்பீங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கற்பனை துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய வழியில ஆதரவுகளும் உண்டாகும். பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். என்று உற்சாகம் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதட்டப்படாமல் வேலைகளை செய்தாலே போதுங்க. செயல்கள் வெற்றிகரமாகவும் இருக்கும். சில கடினமான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பி பணியாற்றுவதன் மூலமாக வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவு நிலையும் மேம்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வங்கியில பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பராமரிக்கவும் செய்வீங்க. செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குறையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல அதிகமாக தலையிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. விலகி இருப்பதே நல்லது. எதிலும் யாரையும் நம்பி இருக்கவும் வேண்டாங்க. அவர்களிடத்துல பணத்தை ஒப்படைக்கவும் வேண்டாங்க. உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவிகளும் செய்வாங்க. இதனை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்துல உறவுல புத்துணர்ச்சியும் உண்டாகும். பிள்ளைகள் பெற்றோர் சொற்படி கேட்டு நடக்கவும் செய்வாங்க. படிப்பிலையும் கவனமாகவும் இருப்பாங்க. கையில் உள்ள காசு கரையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. விரைய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்தினால வேலையாட்களிடத்துல ஏதாவது பிரச்சனைகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனை நீங்க பெரிதுபடுத்தவும் வேண்டாம். அனுசரித்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சிறு சிறு தடைகள் இருந்தாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த அரசு வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மீடியா மற்றும் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்தவர்களிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்து இருந்த சில வேலைகள் அலைச்சலுக்கு பின்பு தாங்க நிறைவேறவும் காண்பீங்க. புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். இன்று தாமதங்களும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:09 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதில் நம்பிக்கையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறுதியுடனும் செயல்படுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உங்கள் துணையிடத்துல அமைதியாக பழகவும் செய்வீங்க. இதன் மூலமாக இருவருக்கும் இடையில உறவு பிடிப்பு நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நிதிநிலை மகிழ்ச்சியாகவும் இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பாதுகாப்பிற்கும் செலவுகளுக்கும் தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார போட்டிகளும் இருக்க தங்க செய்யும். அவர்களை சமாளித்து தங்க வர வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல புதிய போட்டியாளர்களும் உழைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். தொலைபேசியில ஏதாவது ஆசை வார்த்தைகளை யாராவது கூறினாலும் நீங்க கவனிக்கவும் வேண்டாம். இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். ஆன்லைன் விளையாட்டுகள்ல கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய ஆறுதலான வார்த்தைகள் உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். மனைவி வீட்டார் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளும் பிரச்சனையின்றியும் செயல்படுவாங்க. விளையாட்டு போட்டிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆர்வத்துடனும் கலந்து கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிக்கக்கூடிய திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக பேசுவதும் நல்லதுதாங்க. எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். இன்று முதலீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களை உருவாக்குவதில் பிஸியாகவும் இருப்பீங்க. வேலையில சிறப்பான செயல்பாடுகளுக்கு தக்க வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரிய ஆர்டர்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரிகள் மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க. நண்பர்களுடைய உடல் ஆரோக்கியம் குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாம். இன்று சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில நினைத்த காரியங்களும் நிறைவேறும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். கற்பனை சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதில புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். வியாபாரத்துல அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேலோங்கியும் இருக்கும். வரவு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:09 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மும்முரமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை எளிதில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நற்பெயரையும் பெறுவீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்லுறவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணமும் கையில இருக்குங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று காதலியினுடைய மனதை கவருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அன்பான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. இன்று அரசியல்ல இருக்கிறவங்க கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்கு எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாங்க. எந்த ஒரு இடையூறு வந்தாலுமே அதனை தாண்டி வரவும் செய்வீங்க. உங்களுடைய மனநிலையில மகிழ்ச்சியும் உண்டாகும். செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் அதற்கேற்ற வருமானமும் இருக்கும். உறவினர்கள் உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாமன் வழி தரப்புல இருந்து வந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு உதவிகளும் இருக்கும். பிள்ளைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் இருக்கும். எதையும் சமாளிக்க முடியும் என்ற சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகளும் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க.
வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்தில் வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிறிய அளவுல உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல நாளாகவும் இருக்கும். சில இடங்கள்ல சிக்கி இருந்த பணமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை பராமரிப்பதில் செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைப்படி புதிய வேலையை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பயணங்களினால முன்னேற்றமும் உண்டாகும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். எடுத்த காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில தகவல் பரிமாற்ற பிரச்சனைகளும் இருக்கலாங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் இருக்குங்க. பணியில வளர்ச்சியும் இருக்கும். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விஷயங்களை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாங்க. இருவருக்கும் இடையில இது உறவுல மகிழ்ச்சியை பாதிக்கவும் செய்யலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். சமநிலையை பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வீடு மனை வாங்குவதற்காக சில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்கள் கிட்ட மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. மனைவியினுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப செலவுகளை பார்த்துக் கொள்ளவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய கல்வியில அக்கறையுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில புதிய பாதைகளும் தென்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். சில சவால்களை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினரிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பெரியவர்களுடைய உதவிகளுடன் சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தனவரவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளையும் முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். உயர் அதிகாரிகளிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். சாதனைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளையும் அமைதியாகவும் சமநிலையான உணர்வுடனும் கடந்து சென்று முடிவீங்க. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசரணையாக நடந்தும் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட சின்ன சின்ன மோதல் போக்கும் ஏற்படலாம். சுமூகமாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் உறவிட மகிழ்ச்சியும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. சிக்கனமாக பயன்படுத்துவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இறை வழிபாடுகள்ல அதிகமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சாதகமான பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். சில வெளியூர் பயணங்கள் புதிய ஆர்டர்களையும் தருவதாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தை பிரிந்து சில நாட்கள் தனியாக இருக்க வேண்டியதும் இருக்கலாம். அறிமுகமில்லாத நபர்கள் கிட்ட குடும்ப பிரச்சனைகளை பற்றி பேசவும் வேண்டாம். உறவினர்கள் இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் தருவாங்க. மனைவியின் பிறந்த வீட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமாதானத்துடன் பேசவும் செய்வீங்க. பிள்ளைகளும் பெற்றோர்களை புரிந்து கொள்ளவும் செய்வார். அவ்வப்பொழுது இனம் புரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மாலையில நண்பர்களுடன் பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப விஷயங்கள்ல ஒற்றுமையும் உண்டாகும். பிரச்சனைகளும் குறையும். என்ற நண்பர்களுடன் எங்காவது வெளியில் சென்று வருவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சில பணிகளை நீங்களே பார்க்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான கோப்புகள்ல கவனமாக கையெழுத்து இடுவதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வீட்டுல காணாமல் போன பொருட்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.